வாசவி இன்று 13 மற்றும் 14வது ஸ்லோகங்கள். காமா காமாவிஷ்ய பூதானி தாரயாம்யக மோஜசஹ புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மக. என் வலிவால் நான் பூமியினுள் பிரவேசித்து உயிர்களை தாங்குகிறேன். இனிமை வடிவாகிய சந்திரனாகவும் ஆகி பயிர்களை எல்லாம் போஷிக்கிறேன். ஈஸ்வர சக்தி ஓஜஸ் என்கிற பெயர் பெறுகிறது. அது அண்டமெங்கும் வியாபித்து அதை உறுதியாய் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. சராசரங்கள் எல்லாம் அதனிடத்திலிருந்து நிலை பேறு பெறுகின்றன. சுவைக்கேற்ற ரசம் சந்திரனிடத்திருக்கிறது என்பதும் அது படிவதால் தான் பூமியில் உள்ள பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்கின்றன என்பதும் அவ்வகைகளின் இயல்பை நன்கு பெற்று வருகின்றன என்பதும் கோட்பாடு. இங்க நம் உயிர்கள் அனைத்துக்கும் ஏற்ற உயிர் சக்தி பரமாத்மாவிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்திலிருந்து வரும் மூன்றாவது வல்லமை யாதென்று இனி விளக்கப்படுகிறது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரதி பிராணாவானம் சமாயுக்தக வசாம்யன்னம் சதுர்விதம். உதர கனலாக நான் உயிர்களின் உடலில் இருந்து கொண்டு பிராண அபான வாயுக்களுடன் கூடி 4 வித அன்னத்தை செமிக்கிறேன். வயிற்றுக்குள் இருந்து கொண்டு உணவை செமிக்கும் அக்னிக்கு வைஸ்வரரானரன் என்கிற பெயர் ஏற்பட்டுள்ளது. அதற்கு உணவு 4 விதங்களில் அளிக்கப்படுகிறது. மெல்லுதல், உறிஞ்சுதல், நக்குதல், விளங்குதல் ஆகிய 4 விதங்களில் உணவானது உட்கொள்ளப்படுகிறது. ரொட்டி போன்ற கடின பதார்த்தம் மெல்லப்படுகிறது. இதம் நொங்கு போன்றது உறிஞ்சப்படுகிறது. தேன் நக்கப்படுகிறது. பாயாசம் விழுங்கப்படுகிறது. இவை யாவையும் ஜீரணம் செய்வது வைஸ்வரானரன் என்ற அக்னி. ஆற்றல் சுரூபமாக இருப்பதுமல்லாமல் மற்றொரு மகிமை பகவானிடத்து உண்டு. அதை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.